அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். புதிய ஆண்டுக்காக 2025ஆம் ஆண்டு 2வது மாதத்தில் தேவன் புதிய மாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கும்படியாக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நீங்கள் எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. அப்பா, இந்த 2வது மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை அப்பா எங்களுக்கு தேவன் கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், அப்பா, நீங்கள் வார்த்தையின் மூலியமாக பேசுகிற ஆவியானவர், வார்த்தையை கொண்டு இடைபடுவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும், மகிமையின் மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வாக்குத்தத்தங்களை கொடுத்து இந்த மாதத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பாவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டில் 2வது மாதத்தை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார். இந்த ஆண்டில் 1 மாதங்கள் கண்மணி போல நடத்தியிருக்கிறார். எந்த தீங்கும் வராதபடிக்கு தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். இந்த புதிய ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போமாக. எரேமியா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். என்னவா? என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். தேவன் இந்த மாதத்தில் அவருடைய வார்த்தைகளை நம்மளுடைய வாயில் வைக்கிற தேவனாக இருக்கிறார். இது யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, எரேமியாவுக்கு தேவன் சொல்லுகிறார். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். யார் சொல்கிறா? எரேமியாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ பாருங்க, நம்மளை தேவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். எரேமியாவை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக பார்க்குறார். ஆனால் எரேமியா சொல்லுகிறார், என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். அப்படி தான் இன்றைக்கி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்னால் பேச முடியாது, என்னால் ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு திக்குவாயாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பயந்துகிட்ருக்கோம். அநேகர் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்காமல், தேவனுடைய வார்த்தையை அறிவிக்காமல் வீட்டில் முடங்கி கொண்டு இருக்கிறோம். எரேமியா அப்படி தான் சொன்னார். கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றார். உடனே கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதம் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாத, நான் சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நீ என்ன பண்ண, எல்லா இடத்துலையும் போய் நீ என்ன பண்ணு, என்னுடைய வார்த்தையை நீ அறிவியி, நீ பேசுவாயாக, நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ யாருக்கும் நீ பயப்படாத,
மகனே மகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கும் பயப்படாதீங்க. இயேசுவை குறித்து தைரியமாக என்ன பண்ணுங்க, அறிவிங்க. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நான் உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் தமது கரத்தை நீட்டி எரேமியாவை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். தேவன் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய வாயில தேவன் வார்த்தைகளை வைக்கிறார், இந்த வேத வசனத்தை வைக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? அவர் நம்மளோடு கூட இருக்கிறார், அவர் நம்மளை நடத்துகிறார், நம்மளை வழி நடத்துகிறார். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? துணிஞ்சு போய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கலாம், தேவனுடைய வார்த்தையை நம்ம போய் சொல்லலாம். 10ஆம் வசனத்தில் பாருங்க, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். எப்படியா? ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் நம்மளை அதிகாரியாக வைத்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா ஜாதிகளிடத்திலும் எல்லா ராஜாக்களிடத்திலும் நம்ம போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த பிப்ரவரி மாதம் நம்ம எலும்பி சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். எரேமியா பார்த்து கேட்கிறார், மகனே, நீ என்னத்தை காண்கிறாய்? இந்த மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறேன், உன் வாயிலே என் வார்த்தைகளை வைக்கிறேன். நீ போய் அநேக இடங்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கி, என்னுடைய வார்த்தையை சொல்லு, அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எழும்பி போ, எதை குறித்து கவலைப்படாத, எதை குறிச்சும் பயப்படாத, நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்றார் நம்மளை பார்த்து, மகனே மகளே, என்னுடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். நீ என்ன பண்ண? நீ எழுந்து போய் என்னுடைய வார்த்தையை பிரசங்கி, என்னுடைய வார்த்தையை அறிவியே. உன் வாயில் நம்ம வச்சிருக்கேன், என்னுடைய வார்த்தையை வச்சிருக்கேன், இந்த வேத வசனத்தை வச்சிருக்கேன், நீ போய் என்னை குறித்து அறிவியே. கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எரேமியாவுக்கு உண்டாகி, நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றே. வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லாரும் மேலும் வரும். நம்ம தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கல, தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கல அப்படின்னா நம்ம மேல என்ன வருமா? தீங்கு வருமா? எப்படியா? ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகளை உன் வாயில் வைத்திருக்கிறேன்னு சொல்லி சொன்ன தெய்வம் இங்கே சொல்றாரு, வடக்கே இருந்து என்ன வருமா? தீங்கு வருமா? வடக்கே இருந்து தீங்கு வரும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அடுத்தது 16ஆவது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்க என்னைய விட்டு
அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிவிக்காமல் போனால், தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லாமல் போனால், நம்ம மேலே பஸ்ஸு என்ன வருமா? தீங்கு வருமா? அடுத்தது நியாய தீர்ப்பு வருமா? அடுத்தது 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. தீங்கு வரும், நியாய தீர்ப்பு வரும், ஆனால் நீ என்ன பண்ணாத, நீ பயப்படாத. நான் உனக்கு 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆகியால் நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். இந்த பிப்ரவரி மாதம் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் மக்களுக்கு போய் பிரசங்கி, அநேகருக்கு சொல்லு அப்படின்னு சொல்றார். சொல், நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு. எப்படியா? கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. தேவ பிள்ளைகள் பயப்படக்கூடாது. பயப்படாமல் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? பிரசங்கிக்கணும். 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீ அஞ்சாம என்னுடைய வார்த்தையை நீ போய் பிரசங்கிச்சினா, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் பயப்படாதீங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தாரே, வம்சங்களே, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேலின் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வர பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்தரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் என்ன பண்ணாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்க. வந்தப்ப தேவன் என்ன பண்ணாரு? அற்புதமாக நடத்தி வந்தார். ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நடத்தி வந்தார். தேவன் நேர்த்தியாய் நடத்தி வந்தார். தேவதூதர்கள் உண்ணும் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். வானத்திலிருந்து காடையை வரவழைத்து கொடுத்தார். தண்ணீரை கொடுத்தார். கண்மலையை 2ஆக பிளந்து தண்ணீரை கொடுத்தார். செங்கடலை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையில் நடப்பது போல நடக்க வைத்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். பாவம் செய்து கொண்டே இருந்தாங்க. விக்கிரக ஆராதனை செய்தாங்க. வேசித்தனம் பண்ணாங்க. உடனே பாருங்க 6ஆம் வசனம் பாருங்க, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்.
ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டுட்டீங்க என்னிடத்துல. நான் வானத்தை உண்டாக்கினேன், பூமியை உண்டாக்கினேன், மனுஷனை உண்டாக்கினேன், சர்வத்தையும் நான் உண்டாக்கி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறேன். என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறார். 7ஆம் வசனம் பாருங்க. செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த உங்களை கானான் தேசத்துக்குள்ளாக வரும்படியாக நான் வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, விக்கிரகாராதனை பண்ணிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்க. ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். தேவ பிள்ளைகளாகிய நம்ம என்ன பண்ணக்கூடாது? அருவருப்பு பண்ணக்கூடாது. தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது? அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். எப்படியா? ஆசாரியர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள், மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார்களாம், இயேசுவுக்கு துரோகம் பண்ணினார்களாம், தீர்க்கதரிசிகள் துரோகம் பண்ணினார்களாம், பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள், வீணான காரியங்களை பின்பற்றினாங்க. ஆதலால் இன்னும் நான் உங்களோடு வழக்காடுவேன் ஆண்டவர் சொல்றாரு. இந்த பிப்ரவரி மாதம் இப்படிப்பட்ட பாவங்களையெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவார்? தேவன் நம்மளோடு வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியா? நம்மளோடு வழக்காடுவாராம், பிள்ளைகளோடு வழக்காடுவாராம், அவங்க பிள்ளைகளோடு வழக்காடுவாராம். அப்ப பாருங்க, தேவனுக்கு கோபம் உண்டாக்குற காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. 13வது வசனம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். முதலாவது நம்ம இயேசுவை விட்டுட்டோம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டிக்கிட்டாங்க, அமைச்சுக்கிட்டாங்க. வெடிப்புள்ள தொட்டி இருக்குன்னு வச்சுங்க, அதில் தண்ணி ஊற்றுனோம்னா நிற்குமா? அது என்ன பண்ணாது? தண்ணி நிற்காது, வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில், பிப்ரவரி மாதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. எனக்கு விரோதமாக தீங்கு செய்யாதீங்க. எனக்கு விரோதமாக நீங்கள் தீங்கான காரியங்களை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே நியாய தீர்ப்பு வரும். பிள்ளைகளாகி நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். நம்ம மேலே நியாய தீர்ப்பு வரக்கூடாது, தீங்கு வரக்கூடாது, கொள்ளை நோய் வரக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம அநேகருக்கு போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். அப்படி பிரசங்கிக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அஞ்சாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அஞ்சாதிரு, நான் உன்னை முற்றிலும்
நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நம்மளை தேவ பிள்ளைகளாகிய நம்மளை எப்படி நாட்டி இருக்கிறாராம்? உயர்குல நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நான் உன்னைய நல்ல நிலத்துல தான் நான் விதைச்சேன், நல்ல கனி கொடுக்கும்படியாக தான் உன்னை நாட்டினேன். ஆனால் நீ என்ன பண்ணுன? காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? என்னையை பின்பற்றாம, என்னுடைய வேதத்தை பின்பற்றாம பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாயே. மகனே மகளே, இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நியாய தீர்ப்பு வரும், தீங்கு வரும், கொள்ளை நோய் வரும். பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி கொடுக்கிறார். இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். தேவன் கொடுத்த இந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும். நம்மளுடைய வாயில தேவன் வார்த்தைகளை வைப்பாராக. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, நீங்கள் எங்களோடு பேசுனீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை கடந்து வந்ததுக்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்களே இந்த பிப்ரவரி மாதத்தில். ஆமாண்டவரே, பாவமுக்கு நன்றி, பாவமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும் ஆண்டவரே. எங்களுடைய நாவில் உங்களுடைய வார்த்தையை வைங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை என் வாயில வைங்க ஆண்டவரே. எங்களுடைய வாயில வைங்க ஆண்டவரே. இது கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வாயில வைங்க ஆண்டவர். ஆமா ஆண்டவரே, தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வரீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய நாமம் மகிமைப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.